நீங்க இங்க வரும்போது எல்லாரும் ஒருத்தரை மீட் பண்ணும்போது ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவீங்களாம்ல, அதுக்கு என்ன காரணம்? நாங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்ற மூலம் அவரவருக்குள்ள இருக்கிற இறைவனை வெளிப்படுத்தலாம், உணர்வும் செய்யலாம். அதனால ஜெய் ஸ்ரீராம் சொல்றோம். இங்க எத்தனையோ இடம் இருக்குல்ல இந்த ஆசிரமத்துல, உங்களுக்கு பிடிச்ச இடம்? விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம இங்க உள்ள பூக்கள் எல்லாம் தினமும் பறிச்சு அதை ஸ்ரீராமகிருஷ்ண பாதத்துல சமர்ப்பிக்கிறாங்க. அப்போ அந்த பூக்கள்லாம் நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி எனக்கு தோணும். அதாவது என்ன படம்னா, அந்த பூக்கள்லாம் தினமும் ஸ்ரீராமகிருஷ்ண பாதத்தை போய் சேர்ற மாதிரி நம்மளும் சீக்கிரம் ஸ்ரீராமகிருஷ்ண பாத கமலத்துல சரணடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாடம் தான். அதனால எனக்கு இந்த நந்தவனத்தை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச இடம்? எனக்கு ரொம்ப மெடிக்கல் பிடிக்கும். ஏன்னா இறைவன் மக்கள் சேவை மகேசன் சேவை என்பது சுவாமிஜி கூறியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இங்க 3 பேர் இருக்காங்களே, அவங்க 3 பேர்ல யார் பிடிக்கும் ரொம்ப? எனக்கு இங்க ஸ்ரீராமகிருஷ்ணர் பிடிக்கும். என்ன காரணம்? ஏன்னா அதாவது வேதத்துல சொல்லப்பட்ட மிகப்பெரிய கருத்துக்களை கூட மிக எளிய சின்ன சின்ன உபதேசங்கள் மூலம் ரொம்ப எளிதா விளக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீராமகிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும் சொன்னீங்களா, அவர் புகழ் பாடுற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? பிடிச்ச பாட்டு எத்தனை அவதாரம் அப்படிங்கிற பாட்டு. சரி, இந்த பக்தர்களோட சேர்ந்து நாமளும் எத்தனை அவதாரம் பாட்டை கேட்டு ரசிப்போம். அருள்வெளி நோக்கி அவதாரம். கோயிலோட இந்த ஆசிரமத்தோட ஒரு பகுதியில் ஒரு கொடிக்கம்பம் அமைச்சிருக்காங்க. அந்த கொடிக்கம்பத்துல ஜனவரி 23ஆம் தேதி 1995ஆம் ஆண்டு சுவாமி ஜெயந்தி என்று கொடியேற்றி அந்த கொடிக்கம்பத்துக்கு அடியில் அமைந்து பக்தர்கள் எல்லாம் அமர்ந்து சில சாதனைகள் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இப்ப இப்படி ஒரு கோயில் கட்டினா என்ன அப்படிங்கிற ஒரு யோசனை செஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு முடிவு பண்ணி எல்லாரும் பணம் வசூல் செஞ்சு இந்த கோயிலை கட்டுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதுக்காக பக்தர்கள் நாங்களே பணத்தை எல்லாத்தையும் வசூல் செஞ்சு கொடுக்குறோம் சொல்லி பக்தர்களே எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு சிவகாசியில பணம் வசூல் செய்யாத இடமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா இடத்துலயும் பணம் வசூல் செஞ்சு இந்த கோயிலை கட்டுற வேலையை ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு இங்க எத்தனை இடம் இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச இடம்னு ஒண்ணு இருக்கும்ல? எப்படியும் பிடிச்ச இடம்னு சொன்னா சிறுவர் சங்கம். ஏன்னு பார்க்கலாம், இந்த சிறுவர் சங்கத்துல நான் ஒரு நல்ல குழந்தையாகவும் நாட்டுக்கு ஒரு நல்ல குடிமகனாகவும் இருக்கக்கூடிய பயிற்சி கொடுக்குறாங்க. அவங்க எப்படி பயிற்சி கொடுக்குறாங்கன்னா, காலையில எந்திரிச்சோன்னையும் இப்போ நாங்க காலையில எழுந்தோடனே காலை பிரார்த்தனைன்னு சொல்லி காயத்ரி மந்திரத்தை ஒரு 3 தடவை சொல்லுவோம். அதாவது இறைவன் முகத்திலே நாம் விழிக்க வேண்டும் என்பதற்காக இப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டது. அடுத்தபடியாக பார்த்தால் தாய் தந்தையிடம் ஆசீர்வாதம் வாழ்ந்தது. நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா நம்ம பெற்றோர்கள் நமக்கு மூதாதையர்கள் இவங்க உள்ள ஆட்சி நமக்கு இருந்தா தான் நம்மளோட வாழ்க்கையில முன்னேற முடியும். இதுக்காண்டி அந்த இது நாங்க வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் இரவு பிரார்த்தனை இந்த இத்தனை நல்ல காரியங்கள் நான் இத்தனை நாள் செஞ்சுட்டு வந்திருக்கேன், இவ்வளவு நேரம் செஞ்சுட்டு இருக்கேன், திடீர்னு ஒரு தப்பு பண்ணிட்டேன். இளைஞர் பயிற்சி முகாம் நடக்கும். பக்தர் திருவிழா சொன்னாங்களே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. குருதேவர் பாணிக்காட்டுக்கு சென்று அவல் திருவிழா கொண்டாடுறாங்க. அந்த திருவிழாவை ஞாபகப்படுத்தி கொண்டாடுற விழா தான் அந்த பக்தர் திருவிழா. பக்த திருவிழா அன்னைக்கு பலதரப்பட்ட பக்தர்களை சந்திக்கும் போது என் அறியாமே என் மனசுல ஒரு ஆனந்தத்தை ஊட்டிக்கிறது. பக்தரை பார்க்கும்போது எனக்கு பகவான் நினைவு வருது. இதே பக்தர். சரி, இங்க 3 பேர் இருக்காங்களே, ராமகிருஷ்ணர், சாரதாமா, சுவாமிஜி, உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு சாரதாமா ரொம்ப பிடிக்கும். சாரதாமா ரொம்ப பிடிக்கும் சொல்றீங்களே, என்ன காரணம்? சாரதாமா வாழ்க்கையில எப்படி பொறுமையா வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாரதாமா வாழ்ந்து காட்டி நம்மளையும் வாழ வைக்கிறாங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சாரதாமா ரொம்ப பிடிக்கும். நீங்க அவங்கள பத்தி பாடிக்கிற ஏதாவது ஒரு பாட்டு? ஜெய ஜெய தேவி. இந்த பக்தர்களோட சேர்ந்து நம்ம ஜெய ஜெய தேவி பாட்டை கேட்டு ரசிப்போம். ஜெய ஜெய தேவி சாரதே ஸ்ரீ புவனேஸ்வரி ஜெகன்மாதே, ஸ்ரீ புவனேஸ்வரி ஜெகன்மாதே, மாத்ருதேவி மங்கள கௌரி மங்கள கௌரி மங்கள கௌரி சத்ய சனாதனி ஸ்ரீமா. முடிச்சுக்கிறோம். விளையாட்டு பிள்ளை கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணே பெண்களில் ஓயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை
விளையாட்டு பிள்ளை கண்ணம் தெருவிலே பெண்களில் போயாத பிள்ளை தீராத விளையாட்டு பிள்ளை சின்ன பழம் கொண்டு தருவான் கண்ணம் சின்ன பழம் கொண்டு தருவான் பாதி தேங்கின்ற போதிலே தட்டி பறிப்பான் சின்ன பழம் கொண்டு தருவான் பாதி தேங்கின்ற போதிலே தட்டி பறிப்பான் என்னப்பன் என்னை என்றார் என்னப்பன் என்னை என்றார் என்னப்பன் என்னை என்றார் அதனை எட்டில் படித்து படித்து கொடுப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை துவிலே செல்வனே போயாத கொள்ளை தீராத விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை சிவபெருமானே தன் திருவாயால் அவரை அம்மையே என்று அழைத்தார். அத்தகைய பெருமை வாய்ந்த அம்மையாரை காண காரைக்கால் என்ற புனித ஸ்தலத்திற்கு செல்வோமா? என்னம்மா, எங்கே நம் குலக்கொழுந்து புனிதவதி? இங்கேதான் குழந்தை விளையாடி கொண்டிருந்தாள். புனிதா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. அம்மா, அப்பா, வாருங்கள். இந்தாருங்கள் இறைவனி பிரசாதம், சாப்பிடுங்கள். குழந்தாய், இந்த வயது சிறுமிகள் விளையாடி கழிப்பது போல நீயும் ஆனந்தமாக விளையாடி கழிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு பூஜை புனஸ்காரம் என்று ஏனம்மா இப்படி இருக்கிறாய்? அப்பா, பெரியவர்களாகிய தாங்களே இப்படி பேசுவதா? 5இல் விளையாடுது 50இல் விளையாது என்பது தாங்கள் அறியாததா? இளம் வயதில் இறைவனை சிந்திக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தாவிடில் புதிய வயதில் எவ்வாறு இறை சிந்தனை தோன்றும்? மேலும் என் மனம் இயல்பாகவே இறைவனை நாடுகிறது. இறைவனை தொழுவதே என் வாழ்வின் பயன் என்பதை உணர்கிறேன் தந்தையே. எங்கள் புனிதவதியின் பக்தியை மெச்சுவது சரிதான். ஆனால் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டியது நம் கடமை அல்லவா? அதை மறக்கலாமா தாங்கள்? மறக்கவில்லை அம்மா. நல்ல வரன் வந்தால் முடித்து விடுவோம். என்ன புனிதா, சம்மதம் தானே? தங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள் அப்பா. அவர்கள் மாளிகையில் புனிதா, இந்த வயதில் பக்தியுடன் இறைவனுக்கு பூஜையும் அடியாருக்கு தொண்டும் செய்கிறாய். அதே நேரம் எனக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளில் எந்த குறையும் வைக்காமல் முகமலத்துடன் இனிது செய்கிறாய். உன் நன்மை என்னை மகிழ வைக்கிறது புனிதா. சுவாமி, மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் இறை வழிபாடு செய்வது அவசியம். கணவரின் குறிப்பறிந்து நடப்பது பெண்களின் கடமை. இதைத்தானே நான் செய்தேன். இதற்காக தாங்கள் என்னை புகழ வேண்டுமா என்ன? சரி புனிதா, நான் பண்டகசாலைக்கு சென்று வருகிறேன். அப்படியே சுவாமி. செய்தி ஒன்றும் இல்லை அம்மா. ஐயாவுக்கு தெரிந்த ஒருவர் மாங்கல்யை கொடுத்தார். ஐயா அதை உங்களிடம் கொடுத்து வர சொன்னார். இந்தாங்கம்மா. அப்படியா? சரி கொடு. சரி, வரேம்மா. சரியப்பா. காட்சி சுவாமி, தங்களை பார்த்தால் அழைப்புடன் இருப்பதாக தோன்றுகிறதே. உள்ளே வந்து உணர்ந்துங்கள் சுவாமி. சிவனடியார் சாப்பிட்டு புனிதாவை வாழ்த்திவிட்டு சென்ற பின் பரமதத்தன் வருகிறார். அடியார்களின் குறிப்பறிந்து தொண்டு செய்யும் உங்கள் நீதி வாழ்ந்த தாயே, நீ என்றும் புகழ்தல் வாழ்க. புனிதா, பசி அதிகமாக இருக்கிறது. சாப்பாடு எடுத்து வை. அப்படியே சுவாமி. புனிதா, இந்த பழம் ஏது? மிகவும் ருசியாக உள்ளது. என்னோட
வா. அப்படியே சுவாமி. தேவா, கணவர் மற்றொரு கனியை கேட்கிறாரே, நான் என்ன செய்வேன்? எனக்கு உன்னை தவிர வேறு கதி ஏது? சிவபெருமானே, தாங்கள் தான் கனி கொடுத்து என்னை காக்க வேண்டும். இறைவன் புனிதாவின் கைகளில் மாங்கனியை வரச் செய்தார். சுவாமி, இந்தாருங்கள், சாப்பிடுங்கள். புனிதா, இந்த பழம் மிகவும் ருசியாக உள்ளது. இது சாதாரண கனி போல் தெரியவில்லையே. இந்த பழம் ஏது புனிதா? சுவாமி, அது வந்து... புனிதா, ஏன் தயங்குகிறாய்? மறைக்காமல் உண்மையை சொல். சுவாமி, தாங்கள் அனுப்பிய 2 கனிகளில் ஒன்றை வந்த அடியாருக்கு படைத்து விட்டேன். இப்போது தாங்கள் மற்றொரு கனியை கேட்டதும் சிவபெருமானிடம் சென்று வேண்டினேன். அவர் அருளால் கிடைத்ததுதான் சுவாமி இந்த அற்புதமான ருசி கொண்ட கனி. புனிதா, இந்த கதையை என்னை நம்ப சொல்கிறாயா? இறைவன் அருளால் கனியாவது கிடைப்பதாவது. சுவாமி, அப்படி சொல்லாதீர்கள். சிவபெருமான் சர்வசக்திவான். அவன் நினைத்தால் எதையும் நடத்துவான். ஓஹோ, அப்படியானால் சர்வசக்திவானான உன் சிவபெருமானிடம் மற்றொரு கனியை வாங்கி கொண்டு பார்க்கலாம். அப்படியே சுவாமி. இறைவா, ஒரு முறை கனி கொடுத்த உதவி தாங்கள் தான். இப்போதும் உதவி என்னை காக்க வேண்டும். இப்போது தாங்கள் கனி கொடுக்காவிட்டால் நான் முன்பு சொன்னது பொய்யாகிவிடுமே. இறைவா, தாங்கள் அருள் செய்வது பொய்யாகலாமா? சிவபெருமானே, தாங்கள் தான் இப்போதும் என்னை காக்க வேண்டும். சுவாமி, பாருங்கள், கனி கிடைத்துவிட்டது. உண்மைதான், மற்றொரு கனி கிடைத்துள்ளதே. இது என்ன மாயம்? என் கைக்கு வந்தவுடன் கனி மறைந்து விட்டதே. இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது சுவாமி? முதலில் நான் தாங்கள் சாப்பிடுவதற்காக சிவபெருமானிடம் கனி கேட்டேன். தாங்கள் சாப்பிட்டீர்கள். இப்போது நீங்கள் சிவபெருமானிடமிருந்து கனி வாங்கிக் கொண்டு வா, பார்க்கலாம் என்று தானே சொன்னீர்கள். அதனால் தான் தாங்கள் பார்த்தவுடன் கனி மறைந்து விட்டது. இறைவன் நாம் எது கேட்டாலும் கொடுப்பான் சுவாமி. ஐயா, மதுரைபதி வியாபாரம் செய்கிறார்களாம். அங்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தையும் பிறந்து விட்டதாம். அவர் அக்குழந்தைக்கு உங்கள் பெயரையே சூட்டியுள்ளார்களாம். ஐயா, உங்களை தெய்வமாக வழிபடுகிறார்களாம். அப்படியா? இறைவா, என் கணவரே என்னை விட்டு போன பிறகு எனக்கு எதற்கு இந்த அழகான பெண் உருவம்? சிவபெருமானே, தங்கள் திருவடியை மட்டும் வேண்டி பிரார்த்தனை செய்ய எனக்கு பேய் வடிவமே தாருங்கள். சிவபெருமானின் அருளால் புனிதா பேய் வடிவம் பெற்றார். சிவபெருமான் கோயில் கொண்ட பல ஸ்தலங்களுக்கு வணங்கி கைலையை அடைந்தார். காட்சி 4. சிவபெருமானும் சக்தியை இணைத்துவிட்டார். பெருமானே, சுவாமி, அதோ அங்கே ஒரு பேய் வடிவம் மாறுகின்றது. அதற்குத்தான் தங்களிடம் எத்தனை அன்பு. அது யார் சுவாமி? சக்தி, அங்கு வரும் அவள் என்னை பேணும் அம்மையாவாள். என்னை வணங்குவதற்காகவே இப்பேய் வடிவத்தை வேண்டி பெற்றாள். அம்மையே, அப்பனே, வருக வருக. அப்பனே, உங்களை கண்டதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திருநடனம் செய்ய எனது நடனம் கண்டு ஆனந்தம் கொண்டு எனது திருவடிக்கு எப்போதும் இருந்து எம்மை பாடிக்கொண்டே இருங்கள். அப்பனே, என்னே உனது கருணை. இந்த அற்ப பிறவிக்கும் தங்கள் அருள் கிடைத்தது நான் செய்த பாக்கியமாகும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. காரைக்காலில் தோன்றியதால் புனிதவதி அதன் நீங்கள் தீண்டி பாதம் தேடி தேடி நாங்கள் நீங்கள் திவ்ய நாமம் பாடி பாடி வந்தோம். என்னை கெட்டி ஓடி ஓடி வா, இன்னும் தாமரை கண்ணாடி ஆடி வா.
ஆடி ஆடி வாவா. ஆதாரமாக கொண்டு வாழ்கிறது. அதனால்தான் பசித்தோருக்கு அன்னத்தை கொடுத்தால் உயிரை கொடுத்தது போல ஆகும் என்கின்றனர். தானவீரன் கர்ணன் செய்த தானத்திற்கு நிகராக இவ்வுலகத்தில் யார்தான் இருக்கிறார்கள்? கொடை வீரன் கர்ணனை காண வேண்டும் என்று என் மனம் ஆவலாக இருக்கிறதே. தன்னையே உலகிற்கு அளித்த வீரபுருஷரே, உம்மை வணங்குகிறேன். வரவேண்டும் வரவேண்டும். தங்களை நினைத்த மாத்திரத்திலே தாங்கள் என் முன் வந்து நிற்பது எனக்கு ஆனந்தத்தை அளிக்கிறது. நீங்கள் எது நினைத்தீர்களோ அது நடக்கும் சுவாமி. தங்கள் உடல், மனம், ஆன்மா மூன்றையுமே உலகிற்கு அளித்த வங்கத்தின் சிங்கமே, நீங்கள் எனக்கு புகழாரம் சுட்டி வரவேற்றது எனக்கு வேதனையே தருகின்றது. ஏன் கர்ணா இப்படி சொல்கிறாய்? உனக்கு நிகராக யார் தான் இவ்வுலகத்தில் தானத்தில் சிறந்து விளங்குகிறார்கள்? உங்கள் லட்சியத்தின் முன் என் லட்சியம் துரும்பு சுவாமி. என்னால் இந்த உலகம் கடுகளவு பயனாவது அடைந்திருக்குமா? தாங்கள் சிறு வயது முதல் தங்கள் அன்பும் பரிவும் பக்தியும் இருக்கும் சூழ்நிலையில் தங்கள் அன்னையின் மடியில் அமர்ந்து பக்தி கதைகளை கேட்டு ராம பக்தர் ஆனீர்கள். சிறு வயதிலேயே மனதை ஒருமுகப்படுத்தும் மேலான தியான நிலையையும் பெற்றீர்கள் சுவாமி. கர்ணா, நீ உயர் குலத்தில் பிறந்த குந்தி தேவிக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்த வீரன் அல்லவா? அது மட்டுமா, யாருக்கும் கிடைக்காத குரு பரசுராமரிடம் அல்லவா நீ வில்வித்தைகளில் தேர்ச்சி பெற்றாய்? அத்தகைய உயர்ந்த குணங்களுடன் தானே வளர்ந்து வந்தாய். ஆயினும் ஆச்சாரியர் தூக்கம் கெடாமல் இருப்பதற்காக நான் எவ்வளவு வேதனைகளை தாங்கியும் முடிவில் பலனில்லாமல் போய்விட்டதே. ஐயோ, இப்போது நினைத்தாலும் நெஞ்சை பிடித்துவிடும் போல் இருக்கிறது. நான் அந்தணன். கர்ணா, உனது குரு பரசுராமர் அவர் கற்று தந்த அஸ்திரம் உனக்கு காலத்தில் உதவாது என்று உரைத்த போதிலும் அதனால் சிறிதும் கலக்கமடையாமல் அவர் கொடுத்த சாபம் என் சுயநலத்தை அளிக்குமே அன்றி நான் பிறருக்கு உதவுவதை தடை செய்யாது என்று கூறிய தர்ம வீரன் அல்லவா நீ? பிறரை திருப்பி நல்லடைப்படுத்தும் இதுவென்றோ வாக்குத்தானம். உண்மை பொருளை அடைய உயிர் கூட்டத்திடம் அன்பை செலுத்து. உன்னிடத்தில் நம்பிக்கை வை. செய்ததை நினைத்து புலம்பாதே. இப்போது இருக்கும் முன்னிலையை உயர்த்து. உன்னிடத்தில் நம்பிக்கை வை என்று வீர முழக்கம் செய்தீர்கள். அதற்கு தொண்டும் பிரம்மச்சரியம் வேண்டும் என்பதை உலகமெல்லாம் புலம்பச் செய்தீர்கள். அந்தோ நான் கற்ற கல்விதான் எத்தகையது, அடுத்தவரை அளிக்கத்தான் பயன்பட்டது. ஏன் கர்ணா கவலைப்படுகிறாய்? உன்னை அனைவரும் இகழ்ந்தாலும் நீ பெரிய அரசனாகி உன்னுடைய குரு பரசுராமரின் பெருமையை உலகமறிய செய்தாய். மேலும் பாண்டவர்கள் உன் தம்பி என்று தெரிந்தும் நீ பட்ட சென்றோற்று கடனுக்காக துரியோதனிடம் உன்னையே தியாகம் செய்தாய். உன்னுடைய தாய் குந்தி தன்னை உன்னிடம் வெளிக்காட்டிய போதும் நீ பந்த பாசங்களுக்கு கட்டுப்படாமல் வாழ்ந்த உத்தம வீரன் இந்திரன் வந்து உன்னிடம் கவச குண்டலங்களை யாசித்த போதும் சுயநலம் கருதாது நீ அவருக்கு தானம் அளித்தாய். பின் அவரை உணவறிந்து செல்லுங்கள் என்று கூறினாய். அந்தோ உன்னுடைய தானத்திற்கு நிகர் என்ன? தோல்வி நிச்சயம் என்று தெரிந்தும் கவச குண்டலங்களை அளித்த வீரனே, உனக்கு நிகர் யார் தான் இருக்கிறார்கள்? அவர்களது உள்ள கிளர்ச்சியை தூண்டி ராமகிருஷ்ண மடம் அமைத்து அதை ஆலமரமாக இன்று உலகமெல்லாம் பரவச் செய்த தியாக மூர்த்தியே, ஆத்மனோ மோட்சார்த்தம் ஜெகத் கிதாயச்ச என்ற உணர்ச்சிமிக்க லட்சியத்தை பல்லாயிரக்கணக்கானோர் மனதில் விதைத்த தியாகசீலர் தாங்கள். எழுமின் விழிமின் லட்சியத்தை அடையும் வரை ஓயாதீர்கள் என்ற அனைத்து உள்ளத்திலும் தன்னையே உலகிற்கு அளித்த வீரபுருஷரே, உன்னை அன்று என் பணிக்கு 100 சுயநலமற்ற இளைஞர்களை தாருங்கள், இந்த உலகத்தையே ஒரு புரட்டி காட்டுகிறேன் என்று கூறினேன். ஆனால் இன்றோ என் பணிக்கு ஆயிரக்கணக்கான துறவி
ஆச்சாரியர் தோள் கொடுத்துள்ளனர். அது மட்டுமன்றி ஸ்ரீ ராமகிருஷ்ண சாரதா ஆசிரம பக்தர்களும் என் பணிக்கு தோள் கொடுத்துள்ளனர். நீங்கள் அனைவரும் ஸ்ரீராமகிருஷ்ணர் பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு உங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். கர்ணா, இன்று நீயும் உன்னை உணர்ந்து கொண்டாய். நீயும் இறைவனிடம் உன்னை அர்ப்பணித்து உன்னை உயர்த்திக் கொள். சரியா கர்ணா? அவ்வாறு இருந்தால் அதுவும் தங்கள் திருவடிக்கே சமர்ப்பணம். ஆஹா, இதுவே தானங்களுக்கெல்லாம் சிறந்த தானம். கொடை வீரன் கர்ணன் வாழ்க. அடடா, என்ன இனிமையான இசை! என் மனதை கொள்ளை கொள்கிறது. இவ்வளவு அருமையான புல்லாங்குழல் கண்ணனின் திருக்கரங்களில் உள்ளதால் தான் இனிமையான நாதம் அதனிடம் இருந்து வருகிறது. கண்ணனின் இதழ் அமுதத்தை பழகி கொண்டிருக்கும் இந்த புல்லாங்குழல் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஆமா, இந்த புல்லாங்குழலை கிடைத்த பாக்கியம் எனக்கும் கிடைக்காதா? அந்த புல்லாங்குழல் இருக்கும் இடத்தில் நான் இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பேன். பக்தர்களின் ஆசையையும் ஏக்கத்தையும் ஆர்வத்தையும் பார்த்த புல்லாங்குழல் பக்தர்களுடன் தன் ஆனந்த அனுபவத்தை பற்றி புல்லாங்குழல் பகிர்ந்து கொள்கிறது. பக்தர்களே, கண்ணனின் கைகளில் தவழ்வது பேரானந்தம். அவன் இதழ் அமுதை பருகுவதும் பேரின்பம். ஆனால் அவன் கைகளுக்கு நாம் நினைத்தவுடன் வந்துவிட முடியுமா என்ன? நாங்கள் ஆசைப்பட்டால் கண்ணன் கைகளில் வர முடியாதா? நாங்கள் வேறு என்ன செய்ய வேண்டும்? என்னை போல் நீங்களும் அனுபவப்பட வேண்டும். கண்ணனது திருக்கரங்களை அடைவதற்கு நான் பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் கொஞ்சமா நஞ்சமா? அப்பப்பா, நினைத்தாலே நடுங்குகிறது. ஆனாலும் மூங்கிலாக இருக்கும் நான் புல்லாங்குழலாக மாறிவிட்டால் கண்ணன் என்னை தன் கையில் வைத்துக் கொள்வான் என்று எண்ணி எல்லா துன்பங்களையும் பொறுத்து கொண்டேன். நீ சொல்வதை பார்த்தால் கண்ணன் கையில் கருவியாயாகுவதற்கு நிறைய அனுபவப்பட வேண்டும் போல் தோன்றுகிறதே. அப்படி என்ன வேதனை அனுபவித்து விட்டாய்? நீயோ மிகவும் சிறியவனாய் இருக்கிறாய். அப்படி என்ன துன்பங்கள் வந்துவிட்டன? கொஞ்சம் சொல்லேன் பார்ப்போம். கேளுங்கள். நான் ஒரு மூங்கில் காட்டில் என் உடன் பிறந்தவர்களோடு சந்தோஷமாக வளர்ந்தேன். முன்னாள் ஒரு மூங்கில் வியாபாரி காட்டிற்கு வந்து எங்களை வெட்டி ஊருக்கு கொண்டு வந்தான். பிறந்து வளர்ந்த இடத்தை விட்டு பிரிந்த வேதனை எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஐயையோ, நீ வளர்ந்த இடத்தை விட்டு வியாபாரி உன்னை பிரித்து விட்டானா? பாவம் நீ. பிறகு வியாபாரி உன்னை என்ன செய்தான்? எங்களுள் சிலரை பந்தல் போடுபவனுக்கும் பல்லாக்கு செய்பவனுக்கும் விற்று விட்டான். சிலரை ஒட்டடை கம்பு செய்பவனுக்கு விற்று விட்டான். அவர்களுக்கெல்லாம் அதிக துன்பம் இல்லை. மீதி இருந்த என்னை புல்லாங்குழல் செய்பவனுக்கு விற்று விட்டான். அடடா, அப்புறம் என்னாச்சு? குழல் செய்பவன் என்னை தேவையான நிலத்திற்கு வெட்டி விட்டான். அம்மம்மா, என்ன வேதனை! ஆனாலும் கண்ணனது பரிசு ஆனந்தத்தை நினைத்து நினைத்து நான் அத்தனை துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டேன். குழல் செய்பவன் உன்னை எப்படி புல்லாங்குழலாக மாற்றினான்? பிறகு எனக்குள் இருந்த தேவையில்லாத நரம்பு இலைகளை கத்தியால் சுரண்டி உள்ளே ஒன்றுமே இல்லாத வெறும் குழலாக்கினான். அப்பாடா, இத்தோடு உன் துன்பம் முடிந்ததா? இல்லை இல்லை, எல்லாம் முடிந்தது என்று நினைத்த பொழுதுதான் அடுத்த வேதனை என்னை பொசுக்கியது. என்ன ஆயிற்று? கொஞ்சம் கோணலாக இருந்த என்னை அவன் நெருப்பில் இட்டு நேராக்கினான். சரி, நாம் மனிதர்களாகிய எங்களுக்கு ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுத்தாய். மிக்க நன்றி. புல்லாங்குழலுடன் ஏற்பட்ட சந்திப்பிற்கு பிறகு பக்தர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். ஆமா, நாமும் அந்த மூங்கிலை போல உலகம் என்னும் காட்டுக்குள் இருக்கிறோம். நாமும் அந்த புல்லாங்குழலை போல இறைவன் கைகளில் தவழ்வதற்கு வேற என்ன செய்ய வேண்டும்? குழலை போல் நம்மை எவ்வாறு அழைத்து பக்குவப்பட்டுள்ளார்கள்? நமக்கும் இறைவனிடம் பிரேமை பக்தி வேண்டும் என்ற பெரிய ஆசை மட்டும் உள்ளது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லையே. பிரேமை வையப்பட்ட பக்தரை இறைவன் தன் கையில் கருவியாக ஏற்றுக்கொள்கிறார். இல்லையா சுவாமி? ஆம்,
நீங்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரை சரணடைந்து அவர் அருளை பெற்று உங்கள் மேலான லட்சியமான பிரேமையை அடைய வேண்டும். அதற்கு குருமராஜ் அருள்வாராக. மிகவும் நன்றி சுவாமி. இறைவனை அடைய வேண்டும் என்ற ஏக்கத்தை வளர்த்து அதற்குரிய நம்பிக்கையையும் தகுதியையும் வளர்த்துக் கொள்கிறோம் சுவாமி. அதற்கு தேவையான வலிமையை நாங்கள் எங்கள் குரு ஸ்ரீ ராமகிருஷ்ணனே வரமாக கேட்டுக்கொள்வோம். எங்களுடைய லட்சியத்தை நிச்சயமாக அடைவோம். புல்லாங்குழலாக மாறுவோம்.